கேளு அவங்கள்ட்ட கேளு. இந்த வரேன் தான் என் ஸ்கூலு தெரியுமா? இதுதான் என் ஸ்கூலு. என் ஸ்கூலு என் ஸ்கூலு இருங்க, என் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸ்கூலை காட்டுறேன், சர்ச்சை காட்டிட்டு இருக்கு. இதுதான் எங்கள் சர்ச்சு, ஆர்சி சர்ச்சு. இது இங்கே கீழே ஜெயான் ஸ்கூலு, அந்த பக்கம் இங்கே ஜெயான் ஸ்கூலு, இந்த பக்கம் இது சர்ச்சு. கரெக்டாக எல்லோரும் ஒரு வியூ எல்லோரும் ஒரு வியூ பார்ப்பாங்களே, இந்த வியூ தான் அது. அந்த வியூ இது ஃபுல்லாக இந்த வியூ. ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கே தான் உட்காந்து இந்த புல் தரையிலலாம் உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் மணி மண்டபம். மணி அடிக்கும். என் ஸ்கூல் பார்க்குறீங்களா எல்லாரும்? இப்போதான் இதுதான் எங்கள் கிரவுண்ட். எதாவது விளாடுவோம் பிடி. அது அந்த இது வந்து 9th, அது ஃபுல்லாமே 9th. இது எப்படியே ட்ரெஸ் இது அது வந்து 9th, இதெல்லாம் 9th. அவங்க தான் எங்கள் மேக்ஸ் மிஸ். இப்போ தான் பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு தான் நல்லா அடி வாங்கியிருக்கேன். மேக்ஸ் சுத்தமாக வரவே வராது தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும். இதுதான் 9th ஸ்டாண்டர்ட். இது ஃபுல்லாமே 9th. கீழே ஃபுல்லாக 10th. இங்கே கீழே இடம் இருக்கா, அது ஃபுல்லாக அந்த கீழே பாத போதில் அது ஃபுல்லாக 10th, மேலே 9th. அப்போ வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அப்போ வந்து ப்ளூ கலரில் ப்ளூ ஒயிட்டில் இருக்கும். ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. இது இருக்குல்ல மெர்ஸு, இந்த இது இருக்குல்ல, இந்த இது வந்து நான் இருக்கப்போ தான் கொடி கட்டினாங்க, கட்டி இது பண்ணாங்க இங்கே திருவிழா அப்போ.
அப்போ வந்து இப்படி இருக்காது, இது புதுசாக கட்டியிருக்காங்க. என்ன கொடி தேசிய ஆர்சி விழா அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கொடி கட்டுவாங்க. இந்த 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 பாதைலாம் இருக்குல்ல, இந்த பாதை இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க பாரு, புதுசாக தெரியுது. சரியா? அதுக்கு முன்னாடி இப்படி இதை சுற்றி இந்த அளவுக்கு தான் கட்டியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல், அங்கே ஒரு கிளாஸ்லாம் தெரியும், அங்கே பார்த்தோன்னா இந்த தெரியுதா, அது வந்து கீழே 3 இது இருக்கும். கீழே 6th 8th 7th 8th, கீழே 6th 7th 8th. சரியா? 8th படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, கட்டையை போட்டு இந்த இடத்துல கட்டி விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இது ஃபுல்லாக இது வரும் 11th 12th ஆஃபீஸு அங்கே வரும். ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியா? என் ஸ்கூல் எப்படி இருக்குது? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. என் ஸ்கூல் எப்படி இருக்கு? நீ வாங்க. இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பிலாம் இப்போ வந்து இந்த பாதை வந்து பெருசாக இருக்குது. இந்த பாதை இந்த அளவுக்கு தான் இருக்கும், குட்டியாக இருக்கும் இந்த பாதை. நாங்கள் எப்படி சொல்கிறது, இந்த பாதை வந்து குட்டியாக இருக்கும். 9th கிளாஸ் படிக்கிறாங்க தான் வந்து லைன் கரெக்டாக எல்லோரும் ஒன் பாத்ரூம்லாம் போகிறாங்க அப்படின்னா இங்கே தான் இருக்கும். இந்த கேப் இருக்குல்ல, இங்கே ஒரு கேப்பு, இந்த கேப்பு அந்த கேப்பில் தான் இது. அங்கே பின்னாடி போனோம்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ வந்து நின்றுக்குவோம். அது எங்களுக்கு அப்போ கெத்து, லைனில் நின்று எல்லாம் லைனில் போகணும் அப்படின்னு. இப்போ அங்கே வந்து கிளாஸ் பழசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கிட்ட ஏதோ இது பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்கூல். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ஸ்கூல்? ஜாலியாக இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன். ஜாலியாக இருக்கும். அந்த இது இருக்குல்ல, அந்த கடைசி அது வந்து லேபு. இன்னும் கீழே போனால் இன்னும் மிஸ்லாம் இருக்காங்க. சயின்ஸ் மிஸ்லாம் தான் நிற்கிறாங்க. சயின்ஸ் மிஸ்ஸு நிறையா மிஸ்ஸு ஸ்ட்ரிக்ட்டு தான். அது மேக்ஸ் மிஸ்லாம் இப்போ பார்த்துட்டு போனேன், அவங்கள வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதனால் நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் அந்த அங்கிட்டலாம் போகலாம். ஆனால் ஸ்கூல் குட்டி தான், ஆனால் ஜாலியாக இருக்கும். இதுதான் கிரவுண்டு. இவ்வளோ தான் கிரவுண்டே இருக்கும் எங்களுக்கு, தெரியுமா? இப்போ தான் இங்கே கேட்டு இந்த செவுரை உடச்சி போட்டிருக்காங்க, உடச்சி கேட்டாக மாற்றிருக்கா. சரியா? அப்போ ஃபுல்லு நல்ல ஹைட்டாக இருக்கும் செவுரு. அதான் இந்த அப்படி கிடையாது, இப்போ ஏதோ ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அங்கே கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல்லாக இருக்குல்ல, இந்த புல்லுக்கு கீழே அங்கே பாதை தெரியும். சரியா? ஒரு குட்டி கேட் இருக்கும். குட்டி கேட் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ இங்கே செவுரு கிடையாது. சரியா? அது ஒரே வழி தான், இல்லைன்னா இப்படி ஏறி வரணும். ஆனால் இந்த கீழே வரப்போ ஒரு கேட் இருக்கும், அதை அடைச்சிருப்பாங்க. சரியா? அங்கிட்டு வெளியே. ஸோ நாங்கள் அங்கிட்டு வந்து நின்று வெளியே லேட்டாக வந்தோம், நின்றணும். எங்களுக்கு ஹாஸ்டல் பசங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரெண்ட்ஸு நிறையா இருப்பானுங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி நாங்களும் ஜாயின் பண்ணிக்குவோம். ₹1 ₹2 கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கலெக்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, இப்போ அப்போ வந்து அந்த பக்கம் வச்சுருந்தேன், இப்போ தான் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணிக்குவோம். அப்படி இல்லாட்டிலும் எந்த சாராக இருந்தாலும், பிடி மிஸ்ஸாக இருந்தாலும், பிடி சாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எங்களை ஹாஸ்டல் பசங்கன்னு விட்டுருவாங்க. அவங்கள மட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ நான் அந்த பக்கம் காமிச்சல, அப்படியே இப்படி ரவுண்டாக அந்த வழியாக இந்த பாதை அப்படி போகுதா, கீழே வழியாக இருக்கும். அங்கிட்டு கீழே ஒரு பாதை போகும். அங்கிட்ட அப்படி செவர் இருந்துச்சு. அந்த பக்கம் நான் காமிச்சேன், கிரவுண்டுக்காக அந்த பக்கம் மொட்டையாக இருந்துச்சுல, அந்த பக்கம் செவர் இருந்துச்சு. இருப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரியா? இன்னும் எங்கள் சாரெல்லாம் காணோம். இன்னும் எனக்கு ஆட்ரே ஒரு நிமிஷம். இதுதான் எங்கள் யூனிஃபார்ம். இதுதான் எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மு. இதில் இந்த இடம் இருக்குல்ல,
என்னது நடந்து வர்றது ப்ளூ கலர். ப்ளூ கலர்? அது நீ வேற ப்ளூ காமிச்ச. சரியா, இந்த இடத்துல தான் இங்கே இந்த இடம் இருக்குல்ல, காட்டுறேன் இருங்க. இந்த இடம், அந்த இடத்துல வந்து இது நடக்கும். அங்கே தான் மேலே நின்று மைக்கு போட்டு இது பேசுவாங்க அசம்பிளிக்கு. ஸோ அந்த படி மாதிரி ஏறி. ஆமாம், இந்த படி மாதிரி ஏறி இறங்குறாங்கல்ல, இந்த படி மாதிரியே அந்த இடத்துல தான் நிற்போம். நான்லாம் அப்போ ஸ்டைலாக வந்து போட்டுக்கிட்டு வந்து பேசுவேன், நியூஸ் வாசிப்பேன். நியூஸ் நியூஸ் வாசிப்பேன்னா அப்புறம் இது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரும் என்னை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் நீட்டாக என் பண்ணிவிட்டு அப்போல்லாம் இந்த